வணக்கம். ஒன்றிய பொது சேவை ஆணையம் யூனியன் பப்ளிக் சர்வீஸ் கமிஷன் நடத்தக்கூடிய குடிமை சேவை தேர்வு, அதாவது சிவில் சர்வீஸ் எக்ஸாம் வந்து ரொம்ப டஃப்பான ஒரு எக்ஸாம், மிக கடினமான ஒரு தேர்வு அப்படின்னு பலர் பேச கேட்டிருப்பீங்க. அதுக்கு பல காரணங்கள் உள்ள. அதில் பிரதானமாக என்ன காரணம்னு நான் கருதுகிறேன் அப்படின்னா, பள்ளி கல்வி வந்து தரமானதாக இல்லை அப்படின்னா போட்டித் தேர்வு கடினமாகத்தான் இருக்கும். பள்ளி கல்வி தரமாக இருக்காங்கிறது ஒரு கேள்வி, பள்ளிக்கல்வி தரமான கல்வி கிடைக்கிறதாங்கிறது ஒரு கேள்வி, மூன்றாவது அதற்கு எவ்வளோ செலவு பண்ணணுங்கிற கேள்வி. நீங்கள் இப்போ அந்த பள்ளிக்கல்வியில் முடிச்சுட்டு வெளியே வர்ற மாணவர்கள் தான் கல்லூரி முடிச்சுட்டோ இல்லை கல்லூரி படிக்கும்போதோ பள்ளிக்கல்வியில் படித்தது தான் 50 to 60% சிவில் சர்வீஸ் சிலபஸில் ஒரு கோச்சிங் சென்டரில் 1 லட்சம் 1.5 லட்சம் ரூபாய் ஃபீஸ் கட்டி உட்காந்து படிக்கக்கூடிய சூழ்நிலை இருக்குது. அப்போது ஆட்சியாளர்கள், நமக்கு சேவை செய்யக்கூடிய இடத்தில் இருக்கக்கூடிய சேவகர் அதிகாரிகள் பள்ளிக்கல்வியை சீரமைத்து சரிப்படுத்த வேண்டும். வணக்கம். பகுதி 1 குடிமை சேவை தேர்வு பற்றி ஒரு கோணத்தில் பேசியிருந்தோம். அந்த பகுதி 2 என்ன பேச போகிறோம் அப்படின்னா, மாநில அரசுகள் வந்து நிதி ஒதுக்கி சில போட்டியாளர்களை கண்டறிஞ்சு அவர்களுக்கு பயிற்சி கொடுத்து இந்த தேர்வுக்கு தயார்படுத்துகிறாங்க. கூடவே அவர்கள் இன்னொரு விஷயத்தையும் நிச்சயமாக செய்யணும். என்ன அப்படின்னா, இந்த சிலபஸில் 2 பகுதி இருக்குது. ஒன்று வந்து மாறாதது, ரெண்டாவது வந்து மாறக்கூடியது. மாறாதது தான் ஆங்கிலத்தில் ஸ்டாட்டிக் போர்ஷன் அப்படின்னு சொல்கிறாங்க. மாறக்கூடியது தான் டைனமிக் அப்படின்னு சொல்கிறாங்க. டைனமிக்னா அந்த நடப்பு நிகழ்வுகள், கரண்ட் அஃபேர்ஸ் இதெல்லாம் அதில் வரும். மாறாததுன்னா நம்ம ஸ்கூலில் படித்தது, இதெல்லாம் அந்த ஸ்கூல் புக்ஸில் இருக்கக்கூடியதெல்லாம் ஸ்டாட்டிக் போர்ஷன் அப்படி சொல்லுவாங்க. இந்த மாநில அரசுகள் என்ன பண்ணணும், இந்த சிலபஸில் இருக்கக்கூடிய ஃபுல் ஸ்டாட்டிக் போர்ஷனை ரிவ்யூ பண்ணி அதை வந்து வீடியோ லெக்சர்ஸாக மாற்றி, நோட்ஸாக மாற்றி, தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அனைத்து போட்டியாளர்களுக்கும், போட்டித் தேர்வுக்கு தயாராகக்கூடிய மனநிலையில் இருக்கக்கூடிய அனைவருக்கும் இலவசமாக கிடைக்கக்கூடிய அளவில் அதை அமைத்து தர வேண்டியது அவர்களுடைய கடமை. நன்றி. வணக்கம். 2 குடிமை சேவை தேர்வு குறித்து பேசியிருந்தோம். அதில் என்ன சொல்லியிருந்தோம்னா, அந்த குடிமை சேவை தேர்வினுடைய அந்த சிலபஸ், அந்த சிவில் சர்வீஸ் எக்ஸாமோட சிலபஸை எடுத்து அதில் மாறாத பகுதி, அந்த ஸ்டாட்டிக் போர்ஷன் இருக்கு இல்லையா. இப்போ பார்த்தீங்கன்னா, ஒரு கோச்சிங் சென்டரில் ஒருத்தர் வந்து ஃபுல் பேக்கேஜ் எடுத்து ஜாயின் பண்ணுறாருன்னா, அந்த ஸ்கூலில் நடத்தின அந்த எல்லா விஷயத்தையும் தான் ஒரு கிட்டத்தட்ட 7-8 மாதத்துக்கு இந்த குறிப்பாக அந்த என்சிஆர்டி டெக்ஸ்ட் புக் இதெல்லாம் வச்சு எடுப்பாங்க. ஸோ இவங்க அதே அரசு வந்து அதை பண்ணி கொடுத்துட்டாங்க அப்படின்னா, நிறைய பேர் அந்த போட்டிக்கு தயாராகணும் அந்த கனவு உள்ளவங்க தாமாகவே சொந்த காலில் எழுந்து நின்று ஒரு அகாடமிக்கு 1 லட்சமோ 1.5 லட்சமோ ஃபீஸ் கட்ட தேவையில்லாமல் எளிமையாக இந்த ஏரியாவை அவங்க கடந்துருவாங்க. அதுக்கப்புறம் தமிழ்நாடு அரசு என்ன செஞ்சு கொடுக்கணும் அப்படின்னா, அந்த இதில் இருக்கக்கூடிய இதர தாள்கள், அதாவது எஸ்ஏ, அப்புறம் வந்து இந்த எத்திக்ஸ் பேப்பர், அப்புறம் இந்த டைனமிக் போர்ஷன், அந்த நடப்பு நிகழ்வுகள் எல்லாம் கூட வீடியோ லெக்சர்ஸாக போட்டு அந்தந்த வருஷம் சொல்லி கொடுத்துட்டாங்கன்னா, தமிழ்நாட்டில் இருக்கக்கூடியவர்கள் ஒரு கோச்சிங் சென்டரை சாராமலே சிறப்பாக அந்த போட்டித் தேர்வுக்கு தயாராக முடியும். நன்றி. வணக்கம். பகுதி 4 குடிமை சேவை தேர்வு குறித்து பேசுகிறோம். இந்த பகுதியில் எந்த கோணத்தில் பேச போகிறோம்னா, இப்போ சில பேர் நம்மகிட்ட கேட்பாங்க, அப்போ நீங்கள் என்ன சொல்ல வரீங்க, கோச்சிங் சென்டர்லாம் இருக்கக்கூடாதுன்னு சொல்கிறீங்களா, தனியாராக இருக்கக்கூடாதுன்னு சொல்கிறீங்களா அப்படின்னா, அதற்கு நம்ம என்ன சொல்ல வரோம்னா, இப்போ சென்னையிலேருந்து டெல்லி போகணும் அப்படின்னா, டெல்லி தான் டார்கெட்டு, டெல்லி தான் வந்து குடிமை சேவை தேர்வு, அதில் உள்ள வெற்றி அடைகிறது அப்படின்னா 2 வழியில் நம்ம தில்லி போக முடியும். பிற வழிகளும் இருக்குது. ஒன்று வந்து விமானம் மூலமாக, ரெண்டாவது வந்து ட்ரெயின் மூலமாக. இப்போ எதில் போகிறவங்க நிறைய பேர் போய் சேர்றாங்க அப்படின்னா, ட்ரெயின் மூலமாக போகிறவங்க அந்த தொகை வந்து அதிகமாக இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். அந்த மாதிரி ஒரு நிலவரம் வரணும். அதாவது இந்த தேர்வில் பெருவாரியாக தமிழ்நாட்டிலிருந்து சாதிக்கிறவர்கள் தனியாரிடத்தில் பயிற்சி பெறாமலேயே சாதிக்கக்கூடிய நிலையை உருவாக்கி தர வேண்டிய பொறுப்பு வந்து மாநில அரசுக்கு இருக்குது.